Taste the Daily. அரசு பள்ளிகளில் மாணவியருக்கு ஊட்டச்சத்து வழங்க ஒதுக்கப்பட்ட நிதி திடீரென நிறுத்தப்பட்டதால் மாணவிகள் அதிர்ச்சியடைந்தனர். 6045 அரசு நடுநிலைப் பள்ளி மற்றும் 5804 அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவியருக்கு 3 மாதங்கள் தற்காப்பு கலை பயிற்சியின் போது ஊட்டச்சத்துக்காக மாதம் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இது குறித்த விவரம் இடம்பெறாததால் மாணவியர் அதிருப்தியடைந்தனர். டாஸ்மாகில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கும் திறனற்ற ஸ்டாலின் அரசு மாணவிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை நிறுத்துவதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத கதையாக உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்வானவர்கள் 2 ஆண்டுகளாக பணி நியமனம் செய்யப்படாமல் தவித்து வருகின்றனர். தமிழ்நாடு சீருடை தேர்வாணையம் மூலம் 2 ஆண்டுகளுக்கு முன் தேர்வு நடைபெற்ற 750 பேர் உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்ச்சி பெற்ற நிலையில் அவர்கள் இதுவரை பணி நியமனம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் தங்களை பணியில் அமர்த்த கோரி பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினருடன் சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது பேசிய அவர்கள் உதவி ஆய்வாளர் தேர்வு விவகாரம் குறித்து தனிநபர் ஆணையம் அறிக்கை வழங்கிய நிலையில் விடிய அரசு விரைவில் பணி நியமன ஆணையை வழங்க வலியுறுத்தினர். ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி மறுபடியும் பிசிக்கல் வச்சாங்க. மறுபடியும் பிசிக்கல் முடிஞ்சு மறுபடியும் செகண்ட் டைம் மறுபடியும் இது வச்சாங்க. இன்டர்வியூ வச்சு ஓவரால் கட் ஆஃப் எல்லாமே முடிச்சிட்டாங்க. எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் ஓவரால் ரிசல்ட் போட்டாங்க. அதில் ரிசர்வேஷனில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நுப்பாட்டி வச்சிட்டாங்க. நுப்பாட்டி வச்சுட்டு அந்த ஒரு கமிட்டி ஆரம்பித்தாங்க சார், இது ஹைகோர்ட்லேருந்து. அந்த கமிட்டிலையும் இது பண்ணி 3 மாதம் டைம் கொடுத்து 90 நாள் ஆச்சு. 90 நாள் ஆகி முடிஞ்சும் இன்னும் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க.